நம்ம ஊர்ல வழக்கமா ஒரு வீட்டை பத்தி நினைக்கும் போது அது ஒரு மூடிய பெட்டி மாதிரி தான் நம்ம மனசுல தோணும் இல்லையா? ஆமா, 4 செவுரு, ஒரு கூரை, அப்புறம் வெளிச்சத்தையே உள்ள விடாத இறுக்கமான ஜன்னல்கள். அதான், வெளிய நடக்கிற சத்தமோ வெயிலோ மழையோ உள்ள வராதபடி பேக் பண்ணி வச்சிருப்போம். நம்மள நாமளே உலகத்துல இருந்து துண்டிச்சுக்கிற ஒரு பாதுகாப்பாரன் தான் வீடுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். உண்மைதான். ஆனா அதுவே ஒரு கட்டத்துல மூச்சு முட்ட ஆரம்பிச்சிடும். எக்ஸாக்ட்லி. ஆனா ஒரு வீடு தனக்குள்ளேயே மூச்சு விட்டா எப்படி இருக்கும்? இயற்கைய வெளிய நிறுத்தாம வீட்டின் மையப்பகுதிக்கே கூட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும்? கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதனாலதான் எந்த சிக்கலான முன்னுரையும் இல்லாம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். தகவல்களால உங்கள மூழ்கடிக்காம ரொம்ப ஆழமாவும் வேகமாவும் விஷயங்களை கட்டுக்க ஆசைப்படுற உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற ஆதாரங்கள் ரொம்பவே ஸ்பெஷல். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம அலச போற தலைப்பு கேரளாவோட பாரம்பரிய கட்டிடக்கலையான 4 கெட்டு வீடுகள். ம். இது சம்பந்தமான நிறைய ப்ளூ பிரிண்ட்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ், அப்புறம் வீட்டின் உட்புறம் வெளிப்புறம் பத்தின ரொம்ப தெளிவான புகைப்படங்கள் நம்ம கிட்ட இருக்கு. இத வச்சுக்கிட்டு தான் நம்மளோட இன்னைக்கு தேடல் இருக்க போகுது. அதாவது பல 100 வருஷம் பழமையான ஒரு கட்டிடக்கலை இன்னைக்கு இருக்கிற நவீன, சொகுசான அப்புறம் ஈகோ ஃப்ரெண்ட்லி வாழ்க்கை முறைக்கு எப்படி கச்சிதமா பொருந்ததுன்னு பார்க்க போறோம். இந்த ஆதாரங்களை நான் முழுமையா படிச்சு பார்த்தப்போ எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. ஓ, என்ன அது? இன்னைக்கு நாம நவீன தொழில்நுட்பம் அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசிக்கிற நிறைய விஷயங்களை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே எந்த மின்சாரமும் இல்லாம அவங்க சாதிச்சிருக்காங்க. நிஜமாவா? ஆமா, இந்த வீடுகள் வெறும் அழகிற்காக மட்டும் கட்டப்பட்டவை கிடையாது. இது ஒவ்வொன்றும் ஒரு மிகச்சிறந்த இன்ஜினியரிங் மார்வல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இத நாம கொஞ்சம் விரிவாவே பாப்போம். எப்பவுமே ஒரு வீட்டின் அமைப்பு பத்தி பேசும்போது அதோட மைய பகுதியிலிருந்து ஆரம்பிக்கிறது தான் சரி. கண்டிப்பா, மையப்பகுதி தான் ஒரு வீட்டின் உயிர் நாடி. நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள்ல ஒரு ரொம்ப அழகான புகைப்படம் இருக்கு. வீட்டின் மையத்துல ஒரு திறந்த வழி நடுமுற்றம். அந்த மரத்தூண்கள் எல்லாம் ரொம்ப நுணுக்கமா வேலைப்பாடு செஞ்சிருக்காங்க. ஆமா, அத சுத்தி மரத்தூண்கள், அந்த திறந்த வழி வழியா சூரிய ஒளி நேரா வீட்டுக்குள்ள விழுது. பார்க்கவே ரொம்ப அமைதியா சுத்தி பசுமையான செடிகளோட இருக்கு. இது வீட்டின் நுரையீரல் அப்படின்னு சிலர் வர்ணிப்பாங்க. நுரையீரல்னு சொல்றது ஒரு நல்ல ஒப்பீடு தான். ஆனா அறிவியல் பூர்வமா பார்த்தா சொல்லுங்க. இந்த ஆதாரங்கள்ல இருக்கிற வாஸ்து மற்றும் கட்டிடக்கலை விளக்கங்களை படிக்கும்போது இத ஒரு நுரையீரல்னு சொல்றதை விட ஒரு பிரம்மாண்டமான தெர்மல் எக்ஸாஸ்ட் வால்வ், அதாவது ஒரு புகைப்போக்கி அல்லது சிம்னின்னு சொல்றதுதான் ரொம்ப கரெக்டா இருக்கும். ஒரு நிமிஷம். சிம்னியா? ஒரு பக்கம் சூரிய ஒளி நேரா வீட்டின் மையப்பகுதியில விழுது. அப்போ வீட்டுக்குள்ள வெப்பம் அதிகமாதானே செய்யும். அப்புறம் எப்படி இது வீட்டை குளிர்ச்சியா வச்சிருக்கோம்? எனக்கு இது கொஞ்சம் முரண்பாடா தோணுதே. மேலோட்டமா பார்க்கும்போது அப்படிதான் தோணும். ஆனா இங்கதான் ஸ்டாக் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு அறிவியல் கோட்பாடு வேலை செய்யுது. ஸ்டாக் எஃபெக்டா? அப்படின்னா? சூடான காத்து எப்பவுமே லேசானது, அது மேல் நோக்கி தான் போகும் அப்படிங்கிறது அடிப்படை அறிவியல் இல்லையா? ஆமா, படிச்சிருக்கோம். வீட்டின் மையத்துல மேற்கூரை இல்லாம நேரா வானத்தை பாக்குற மாதிரி இது திறந்த வழி இருக்கு. பகல் நேரத்துல சூரிய ஒளி இந்த நடுமுற்றத்துல விழும்போது அங்க இருக்கிற காத்து சூடாயிடும். ஓஹோ, சூடான காத்து உடனே மேல போயிடுமா? எக்ஸாக்ட்லி. சூடானோடனே ஒரு புகைப்போக்கியில புகை எப்படி மேல போகுமோ அதே மாதிரி காத்து வீட்டை விட்டு வானத்தை நோக்கி வெளியேறிடும். அப்படி என்றால் வீட்டின் மைய பகுதியில இருந்த காத்து வெளியேறிட்டா அங்க ஒரு வெற்றிடம், அதாவது லோ பிரஷர் ஜோன் உருவாகிடுமே. அதுதான் அந்த டிசைனோட தந்திரமே. அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக வீட்டின் வெளிப்பகுதியில் இருக்கிற ஜன்னல்கள் வழியா புதிய காத்து உள்ள வேகமா இழுக்கப்படும். ஓ, வெளியில இருந்து காத்து உள்ள வருமா? ஆமா, பொதுவா இந்த 4 கெட்டு வீடுகளோட வெளிப்புறத்துல நிறைய மரங்கள் செடிகள் இருக்கிற மாதிரி லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணிருப்பாங்க. அதனால அந்த மர நிழல்ல இருக்கிற குளிர்ந்த காத்து ஜன்னல் வழியா உள்ள வரும். சூப்பர். அப்படி உள்ள வர்ற காத்து வீட்டின் எல்லா அறைகளையும் தாண்டி மையப்பகுதிக்கு வந்து சூடானதும் மறுபடியும் மேல வெளியேறும். இது ஒரு கண்டினியூஸ் ஏர் சர்க்குலேஷன், அதாவது தொடர்ச்சியான காற்று சுழற்சியை உருவாக்குது. ஆஹா, அப்படி என்றால் எந்த ஒரு மின்சாரமோ மோட்டாரோ இல்லாம சூரியனோட வெப்பத்தையே ஒரு இன்ஜின் மாதிரி பயன்படுத்தி குளிர்ந்த காத்த உள்ள இழுக்கறாங்க. ருச்சியா இருக்கு. அது மட்டும் இல்லாம பகல் நேரத்துல கரண்ட் பில்லும் மிச்சமாகும்ல. கண்டிப்பா. அந்த திறந்த வெளி வழியா நேச்சுரலான சூரிய ஒளி வீட்டின் மூலை முடுக்கெல்லாம் பரவுறதுனால பகல் நேரத்துல லைட் போட வேண்டிய அவசியமே கிடையாது. இது வெறும் அழகுக்காக செஞ்ச அமைப்பு இல்ல. கரண்ட் செலவை ரொம்பவே குறைக்கிற ஒரு சுவாரஸ்யமான சயின்ஸ் டிசைன். ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, வெயில ரொம்ப அழகா சமாளிச்சிட்டாங்க.
ஆனா எனக்கு இப்போ ஒரு பெரிய சிக்கல் தோணுது. என்ன சிக்கல்? கூரையில இவ்ளோ பெரிய ஓட்டை இருக்கு. கேரளா அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது அங்க கொட்டி தீர்க்கும் பருவமழை தான். ஆமா, கேரளா மழை ரொம்ப ஃபேமஸ். இந்த நடுமுற்றம் வழியா அடைமழை பெஞ்சா வீடு முழுசு வெள்ளக்காடா மாறிடாதா? ஒரு வீட வெயில கண்ட்ரோல் பண்றது ஓகே. ஆனா இவ்ளோ பெரிய மழை அதை எப்படி சமாளிக்குது? இதுக்கு பதில் நம்ம கிட்ட இருக்கிற அந்த வெளிப்புற 3D புகைப்படத்துல இருக்கு. அத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பாக்கறேன். இது ஒரு 2 அடுக்கு வீடு மாதிரி இருக்கு. ஆமா, அதோட கூரைகளை பாருங்க. அந்த கூரையோட சரிவு வெறும் 10 அல்லது 20 டிகிரி இல்ல. அது ரொம்ப செங்குத்தா கிட்டத்தட்ட 45 டிகிரி சரிவுல அமைச்சிருக்காங்க. ஓ ஆமா, ரொம்ப ஸ்லோப்பா இருக்கு. இந்த ஸ்லோப்டு டைல்டு ரூஃப்ஸ் மேல களிமண் ஓடுகள் பதிச்சிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ஒரு அரண்மனை மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தாலும் இதோட முக்கிய நோக்கமே அந்த கடுமையான பருவமழையை சமாளிக்கிறது தான். அப்போ அந்த செங்குத்தான சரிவு மழை தண்ணிய ரொம்ப வேகமா கீழே இறக்கிடுமா? எக்ஸாக்ட்லி. கூரைகள் ரொம்ப சரிவா இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய மழை பெஞ்சாலும் தண்ணி ஓடுகள்ல தேங்கவே முடியாது. அது உடனே கீழே நடுமுற்றத்தை நோக்கியோ இல்ல வெளியிலயோ வடிஞ்சிரும். சரி. ஆனா நடுமுற்றத்துல விழ தண்ணி வீட்டுக்குள்ள வந்துடாதா? அங்கதான் இன்னொரு நுணுக்கம் இருக்கு. நடுமுற்றத்துல விழுற தண்ணி வீட்டுக்குள்ள வராம இருக்க அந்த முற்றம் வீட்டின் மத்த தரைப்பகுதியை விட கொஞ்சம் பள்ளமா கட்டப்பட்டிருக்கும். ஓஹோ, ஒரு சின்ன குளம் மாதிரி பள்ளமா இருக்குமா? ஆமா, அதுக்குள்ளேயே ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரைனேஜ் சிஸ்டமும் கொடுத்திருப்பாங்க. மழைநீர் உள்ள விழுந்த மறுகணமே பூமிக்கடியில இருக்கிற குழாய்கள் வழியா வீட்டை விட்டு வெளியேறிடும். இல்லனா மழைநீர் சேகரிப்பு தொட்டிக்கு போயிரும், அப்படிதானே? கரெக்ட். சோ தண்ணி தேங்கும் அப்படிங்கிற பயமே தேவையே இல்ல. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. மழைய சமாளிக்கிறது ஓகே. ஆனா மனிதர்களை எப்படி சமாளிக்கிறது? மனிதர்களையா? புரியலையே. அதாவது இந்த நவீன காலத்துல ஒவ்வொருத்தருக்கும் பிரைவசி, அதாவது தனிமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாயிடுச்சு. நம்ம எல்லாரும் நம்ம அறைக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க தான் விரும்புறோம். ஆமா, அது இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆனா இந்த 4 கெட்ட வீடுகளோட போட்டோஸ் பார்க்கும்போது எல்லா அறைகளும் வீட்டின் மையத்துல இருக்கிற முற்றத்தை பார்த்த மாதிரி தான் திறக்குது. முற்றம் தான் சென்டர் பாயிண்ட். யாரா அறைய விட்டு வெளியில வந்தாலும் மத்தவங்க ஈஸியா பார்க்க முடியும். இந்த காலத்தோட பிரைவசி விரும்புற வாழ்க்கை முறைக்கு இது எப்படி செட் ஆகும்? கொஞ்சம் அசௌகரியமா இருக்காதா? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்விதான். ஆனா இத நாம ஒரு பெரிய கண்ணோட்டத்துல, அதாவது ஒரு சோஷியலாஜிக்கல் கோணத்துல பார்க்கணும். அப்படி பார்த்தா என்ன புரியும்? இப்போ நவீன கட்டிடக்கலையில நாம கற்ற அபார்ட்மெண்ட்ஸ் நமக்கு அதீத தனிமையை கொடுக்குது. ஆனா அதே தனிமை தான் இன்னைக்கு மனிதர்களை மனச்சோர்வுலையும் ஐசோலேஷன்லயும் கொண்டு போய் நிறுத்தி இருக்குன்னு உளவியல் ஆய்வுகள் சொல்லுது. உண்மைதான். எல்லாரும் தனி தீவு மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இந்த வீட்ல தனிமை தேவைப்படும் போது நீங்க தாராளமா உங்க அறைக்குள்ள இருக்கலாம். ஆனா வெளியில வரும்போது நீங்க மைய பகுதிக்கு தான் வந்தாகணும். ஓ, அப்போ எல்லாரும் ஒன்னா சந்திக்கிற ஒரு இடம் அது. ஆமா, குடும்ப உறுப்பினர்கள் ஒருத்தர் பார்த்து பேசி சிரிக்கிறத, அதாவது ஃபேமிலி பாண்டிங்க இந்த அமைப்பு ரொம்ப இயல்பாவே ஊக்குவிக்குது. அதாவது நாம யாரையும் கட்டாயப்படுத்தி பேச வைக்க வேண்டியதில்ல. வீட்டின் அமைப்பே நம்மள ஒன்னு சேர்த்துடுதுன்னு சொல்றீங்க. அதுதான் இந்த வீட்டின் மாயாஜாலம். நடுமுற்றத்தை சுத்தி இருக்கிற அந்த அகலமான தாழ்வாரங்கள் சும்மா நடக்கிறதுக்காக மட்டும் இல்ல. காலையில அங்க உட்காந்து தியானம் பண்ணலாம், சாயந்தரம் மழையை ரசிச்சுக்கிட்டே குடும்பத்தோட டீ குடிக்கலாம். கேட்கவே ரொம்ப அழகா இருக்கு. வீட்ல யார் எங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐ கான்டாக்ட் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். இயற்கையோட இணைஞ்ச இந்த சூழல் நம்மளோட அன்றாட மன அழுத்தத்தை ரொம்பவே குறைக்குது. இது வெறும் கட்டடக்கலை மட்டும் இல்ல, இது மனநலனை மேம்படுத்துற ஒரு கருவி அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப கரெக்ட். ஒரு டூல் ஃபார் மென்டல் வெல்பீயிங். இது கேட்கவே ரொம்ப சிறப்பா இருக்கு. கட்டமைப்பு, மனநலம்னு எல்லாமே பேசிட்டோம். ஆனா இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறப்போகுது. சொல்லுங்க, அடுத்தது என்ன? இந்த வீடுகள் வெளியில இருந்து பாக்குறதுக்கு பாரம்பரியமா இருந்தாலும் உள்ள வாழும் அனுபவம் எப்படி இருக்கும்? ஒரு பழைய மியூசியத்துல வாழ்ற மாதிரி இருக்குமா, இல்ல மாடர்ன் லக்ஸரி எல்லாமே இருக்குமா? அத நம்ம அந்த உட்புற புகைப்படங்களை வச்சு பார்த்தாதான் சரியா புரியும். ஆமா, முதல்ல வீட்டின் வாழும் அறை, அதாவது லிவிங் ரூம் போட்டோல பாருங்க. உயர்ந்த சரிவான மரக்கூரை, அதுக்கு கீழே ரொம்ப சாஃப்டான பிரம்பு நாற்காலிகள் போட்டிருக்காங்க. பார்த்தேன். ரொம்ப ரம்மியமா இருக்கு. ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னா, இந்த அறைக்கு கதவுகளே இல்ல. இது நடுமுற்றத்தை நோக்கி முழுவதுமா திறந்திருக்கு. ஒரு பிரம்மாண்டமான ஓப்பன் டிசைன். ஆமா, அங்க உட்காண்டா முற்றத்துல விழுகிற மழைச்சாறுல கூட ரசிக்கலாம். கதவுகள் இல்லாம இப்படி திறந்த வழியா வைக்கிறதுனால என்ன லாபம்? கதவுகள் இல்லாததுதான் அந்த விண்ட் டனல் எஃபெக்ட வீட்டுக்குள்ள சாத்தியமாகுது.
எந்த தடையும் இல்லாம காத்து வீட்டின் எல்லா மூலைக்கும் போய் வர்றத இது உறுதி செய்யுது. ஓ, அதனாலதான் இவ்ளோ ஓப்பனா வச்சிருக்காங்களா? அது மட்டும் இல்லாம அந்த மரக்கூரை வெறும் அழகுக்காக இல்ல, மரம் ஒரு சிறந்த வெப்ப கடத்தா பொருள், அதாவது இன்சுலேட்டர். அப்போ ரூம் எப்பவும் கூலா இருக்கும். ஆமா, வெப்பநிலைய கண்ட்ரோல்ல வைக்கிறது மட்டும் இல்லாம அறையில ஏற்படுற சத்தங்களையும், அதாவது அக்கூஸ்டிக் அப்சார்ப்ஷனை ரொம்ப அழகா உள்வாங்கிக்கும். அதனால ஒரு அமைதி எப்பவுமே இருக்கும். சூப்பர். சரி, அப்படியே சமையலறை போட்டுவோம் பாருங்க. இது ஒரு பாரம்பரிய தென்னிந்திய வடிவமைப்பு மாதிரி தெரிஞ்சாலும் சென்டர்ல ஒரு பெரிய ஸ்டோன் ஐலண்ட் வச்சிருக்காங்க. ஆமா, அத சுத்தி அழகான மர அலமாரிகள் எல்லாம் ரொம்ப மாடர்னா இருக்கு. ரொம்ப முக்கியமா கிச்சனோட ஒரு பக்கம் பெரிய வளைவான திறப்பு வழியா வெளியே இருக்கிற பசுமையான செடிகளை பார்த்த மாதிரி இருக்கு. இந்த கல் தீவு அமைப்புக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. சமையலறை அப்படிங்கிறது வீட்டிலேயே அதிக வெப்பம் உருவாகிற இடம் இல்லையா? ஆமா, எப்பவும் அடுப்பு எரிஞ்சுட்டே இருக்கும். இந்த பெரிய கல் அமைப்பு அந்த வெப்பத்தை உள்வாங்கிட்டு கிச்சனோட வெப்பநிலைய சீரா வச்சுக்க உதவுது. ஓ, ஒரு கூலிங் ஏஜென்ட் மாதிரி செயல்படுது. ஆமா. அப்புறம் அந்த ஓபன் டிசைன் மூலமா சமைக்கும்போது வர்ற புகை ஈஸியா வெளியே போயிடும். ஒரு மூடிய அறைக்குள்ள சமைக்கிறதுக்கும் நேச்சுரலா காத்து வர்ற இடத்துல சமைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா. அடுத்து படுக்கை அறையோட போட்டோ பாருங்க. ரொம்ப இதமான சாஃப்டான லைட்டிங், மேல முழுசா மரத்தாலான கூரை. இதுல ஸ்பெஷல் என்னன்னா, பெட்டுக்கு எதிரே பெரிய செவுரே இல்ல. அதான், செவருக்கு பதிலா தரையிலிருந்து கூரை வரைக்கும் இயற்கையை நேரா பாக்குற மாதிரி பெரிய மரக்கதவுகள் கொடுத்திருக்காங்க. காலையில முழிக்கும்போது மொபைல் ஸ்கிரீனை பார்க்காம பனி படர்ந்த இலைகளையும் உள்ள வர குளிர்ந்த காத்தையும் ஃபீல் பண்றது எந்த 5 ஸ்டார் ஹோட்டலை விட செமையா இருக்கும். கண்டிப்பா. இதுக்கிடையில நாம படிக்கட்டுகளை பத்தியும் பேசியாகணும். இங்க படிக்கட்டுகள் வெறும் மேல போறதுக்கான வழி மட்டும் கிடையாது. வேற என்னவா செயல்படுது? ஒரு போட்டோல பாருங்க, ரொம்ப நுணுக்கமா செதுக்கப்பட்ட வளைவான மரப்படிக்கட்டு இருக்கு. அதோட கைப்பிடிகள் எல்லாம் ஒரு சிற்பம் மாதிரி அவ்ளோ அழகா இருக்கு. ஆமா, இன்னொரு போட்டோல ஒரு நேரான மரப்படிக்கட்டு இருக்கு. அந்த வழியில கூட இயற்கையான வெளிச்சம் எப்படி அழகா விழுது பாருங்க. அது சும்மா படிக்கட்டு இல்ல, வீட்டின் இருட்டான பகுதிகளுக்கு வெளிச்சத்தை கொண்டு போற லைட் வெல்ஸ் ஆகவும் அது வேலை செய்யுது. ஓஹோ, எல்லாத்துலயும் ஒரு சயின்ஸ் இருக்கு. ஆனா இதெல்லாம் விட எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது பாத்ரூம் போட்டோஸ் பார்த்தப்பதான். நிறைய பேர் பாரம்பரியம்னு சொன்ன உடனே ஏதோ இருட்டான பழைய காலத்து வசதியே இல்லாத குளியலறைன்னு நினைச்சுப்பாங்க. ஆனா இது அப்படி இல்லையே. இதுக்கு பேர் தான் டிராபிக்கல் மாடர்னிசம். அந்த சொகுசு குளியலறை போட்டோவை பாருங்க. ஒரு பெரிய ஸ்டோன் டப் இருக்கு, அதுக்கு எதிரே ஒரு மரக்கதவு முழுசா திறந்திருக்கு. வெளியே அப்படியே அடுக்கருக்கா பசுமையான செடிகள், இயற்கையோட நடுவுல குளிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஆனா அதே சமயம் பிரைவசிக்கு எந்த பங்கமும் வராத மாதிரி ரொம்ப நுணுக்கமா டிசைன் பண்ணிருக்காங்க. அந்த பவுடர் ரூம் போட்டோ கூட ரொம்ப சுத்தமா மாடர்ன் லக்ஸுரி கொஞ்சம் கூட குறையாம நேர்த்தியா வடிவமைச்சிருக்காங்க. ஆமா, பாரம்பரியமும் நவீனமும் கலந்த ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் இது. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா இதோட அர்த்தம் என்ன? இவ்ளோ அழகிய இத்தனை நன்மைகள் இருக்கிற வீட்டை இன்னைக்கு காலகட்டத்துல நிஜமாவே சொந்தமா கட்ட முடியுமா? ஏன் முடியாது? தாராளமா கட்டலாம். இல்ல இது வெறும் போட்டோல மட்டும் பார்த்து ரசிக்கிற ஒரு கனவா? இல்ல நாம வாழ்ற இந்த கான்கிரீட் காடுகள்ல நிஜமாவே யாராவது கட்டிட்டு இருக்காங்களான்னு ஒரு சந்தேகம். இது சாத்தியமில்லாத கனவெல்லாம் கிடையாது. சொல்லப்போனா நிறைய பேர் மறுபடியும் இந்த மாதிரி வீடுகளை நோக்கி தான் திரும்பிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா, இது சுற்றுச்சூழலுக்கு உகந்த மரங்கள், களிமண் ஓடுகளை பயன்படுத்துறதுனால லாங் டேர்ம்ல நிறைய கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துது. ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு இது ரொம்ப அவசியமாயிடுச்சு. ஆனா இது டிசைன் பண்ணி கட்டுறது கஷ்டமாச்சே. அதுக்கு தான் இன்னைக்கு ட்ரீம் ஆஃப் ஃபோக்ஸ் மாதிரி கட்டுமான நிறுவனங்கள் இருக்காங்க. இந்த 4 கட்டு வீடுகளை டிசைன் பண்ணி கட்டுறதுக்கான முழுமையான சர்வீஸை அவங்க வழங்குறாங்கன்னு நம்ம ஆதாரங்கள் சொல்லுது. அதாவது எனக்கு வெறும் டிசைன் மட்டும் செஞ்சு தராம ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அவங்களே முழுசா கட்டி கொடுத்துருவாங்களா? ஆமா, அவங்க 3D மற்றும் 2D டிசைன்களை உருவாக்கி நமக்கேற்ற மாதிரி மாற்றி தராங்க. வெறும் டிசைன் மட்டும் இல்ல, ஃபவுண்டேஷன்ல இருந்து ஃபினிஷிங் வரைக்கும் எல்லாமே அடங்கிய டர்ன்கீ ப்ராஜெக்ட்ஸ் அவங்க பண்றாங்க. இன்டீரியர் டிசைன், லேண்ட்ஸ்கேப்பிங் எல்லாமே அவங்களே பண்ணிடுவாங்களா? கண்டிப்பா, எல்லாமே நவீன வசதிகளோட, ஆனா அந்த பாரம்பரிய அறிவியல் கொஞ்சம் கூட மாறாம அமைச்சு தராங்க. சரி, இத விரும்புற நேயர்களுக்காக அவங்களை எப்படி தொடர்பு கொள்றதுன்னு சொல்லிடலாம். அவங்க வாட்ஸ்அப் மற்றும் தொடர்பு எண் +91 7871 665 841. ஆமா, அவங்களோட இமெயில் ஐடி dreamofworks@gmail.com. ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாம கவனிக்கணும். ஆதாரங்கள்ல ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை குறிப்பு கொடுத்திருக்காங்க. ஆமா, இது சாதாரண செங்கல் சிமெண்ட் வீடு மாதிரி யாரை வச்சு வேணாலும் கட்டிவிட முடியாது. எதனால அப்படி சொல்றாங்க? அந்த எச்சரிக்கை ரொம்ப அவசியமானது.
ஏன்னா நாம முன்னாடியே பேசின அந்த கூரையோட சரிவு, நடுமுற்றத்தோட ஆழம், வடிகால் அமைப்பு, இது எல்லாமே ரொம்ப துல்லியமான கணக்கீடுகள் கொண்டவை. ஓ, 1 இன்ச் மாறினா கூட பிரச்சனை ஆகுமா? கண்டிப்பா. இதுல சின்ன பிழை நடந்தா கூட மழைத்தண்ணி வீட்டுக்குள்ள வந்துரும், இல்லனா காத்து சரியா சுழலாது. அப்ப என்ன பண்ணலாம்? எந்த நிறுவனத்திடம் வேலையை ஒப்படைக்கிறவா இருந்தாலும் அவங்க இதுக்கு முன்னாடி கட்டின வீடுகளை நேர்ல போய் பார்க்கறது, அதாவது ஒரு சைட் விசிட் பண்றது ரொம்ப முக்கியம். வாய் வார்த்தையா நம்ப கூடாதுன்னு சொல்றீங்க. ஆமா, கட்டண விவரங்கள், என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தி ரொம்ப தெளிவான ஒரு ரிட்டன் கான்ட்ராக்ட் வாங்கிக்கணும். எல்லாத்துக்கும் மேல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆர்கிடெக்ட் அல்லது இன்ஜினியரோட முழுமையான ஒப்புதல் கிடைச்ச பிறகுதான் வேலையை ஆரம்பிக்கணும். மிகச்சரியான அறிவுரை. சரி, இப்ப நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு வீட்டை பத்தின நம்ம ஒட்டுமொத்த பார்வையுமே இந்த ஆதாரங்கள் மாத்திருக்குன்னு தான் சொல்லணும். சுருக்கமா சொல்லணும்னா, 4 கெட்டு வீடு அப்படிங்கிறது வெறும் செங்கலாலும் மரத்தாலும் கட்டப்பட்ட ஒரு பில்டிங் கிடையாது. அது இயற்கையான முறையில காத்த கையாலும் ஒரு இன்ஜின். குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு பிணைப்பை ஏற்படுத்துற ஒரு சமூக களம். நம்ம அன்றாட மன அழுத்தத்தை போக்குற ஒரு தியான கூடம். அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழலுக்கு எந்த கெடுதலும் செய்யாத ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி வாழ்க்கை முறை. ஒரு வீடுங்கிறது நாம வாழ்ற வெறும் பெட்டி இல்ல, அதுவும் நம்ம கூட சேர்ந்து சுவாசிக்கும் ஒரு உயிருள்ள அங்கம் அப்படிங்கறத இந்த 4 கட்டு வீடுகள் நமக்கு உணர்த்துது. விடைபெறுவதற்கு முன்னாடி நீங்க சிந்திக்கிறதுக்காக ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. தகவல் தொழில்நுட்பமும் நெரிசலும் வேகமும் நிறைஞ்ச இந்த காலகட்டத்துல நாம இடைவிடாம ஓடிக்கிட்டே இருக்கோம். உண்மைதான். அந்த ஓட்டத்துல நமக்கு ஏற்படுற அதிகப்படியான மன அழுத்தம், கோபம், தனிமை உணர்வு, இதுக்கெல்லாம் நம்ம வாழ்ற அந்த அடைபட்ட கான்கிரீட் சுவர்கள் தான் காரணமா? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஒருவேளை வீட்டின் சுவர்களையும் கூரையையும் இயற்கையோட நேரா இணைக்கிற மாதிரி மாத்தி அமைச்சு அந்த வீட்டை தனக்குத்தானே சுவாசிக்க விட்டா, அந்த வீட்ல வாழ்ற நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையும் மனநிலையும் முற்றிலுமா நிரந்தரமா மாறிடுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஆழமான கேள்வி. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட சந்திக்கலாம். நன்றி. உங்களோட நேரத்திற்கும் புதிய விஷயங்களை கத்துக்கிற தேடலுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.